இந்த நாளிலே ஒரு மைய கருத்தை, பாவம் எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தும், அந்த பாவம் உங்களை எப்படி பின்தொடரும், அதனால் ஏற்படுகிற விளைவு என்ன என்பதை மட்டும் நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக தாவீது சொல்கிறார், ஆண்டவரே என் இள வயதில் பாவத்தை நினையாதிரும் என்று சொல்கிறார். அப்படியானால் வாலிப நாட்களிலே தாவீது அநேக பாவங்களை செய்திருக்க வாய்ப்பு உண்டு இல்லையா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் தான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் தான், தேவனால் முன்குறிக்கப்பட்ட மனிதன் தான், தேவனால் ஆசிரியக்கப்பட்ட ஒரு மனிதன் தான். ஆனா அந்த தாவீது ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கும் போது இப்படி சொல்லுகிறார், ஆண்டவரே என் வாலிப நாட்களின் பாவத்தை நீர் நினையாதிருக்க வேண்டும் என்று சொன்னால் அநேக பாவங்களை செய்தார். ஒருவேளை தாவீது செய்த துணிகரமான பாவம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, உரியா என்கிற தன்னுடைய போர் சேவகனை அவன் கொலை செய்கிறான். அவருடைய மனைவியை கள்ளத்தனமாக திருமணம் செய்து கொள்கிறான். அவன் இப்படிப்பட்ட பாவங்களை அவன் செய்தான் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆனா தாவீது ஏதோ தான் ஒரே ஒரு பாவம் செய்து விட்டதை போல சொல்லவில்லை. ஆண்டவரே என் அக்கிரமங்களை நினையாதிரும், அக்கிரமம் என்று சொல்லவில்லை, அக்கிரமங்களை நினையாதிரும். அப்படின்னு அர்த்தம் என்ன? தாவீது நிறைய பாவம் செய்திருக்கிறாருன்னு அர்த்தம். இப்ப நீ உங்கள்ட்ட கேட்டேன், எத்தனை பாவம் செய்தேன்னு சொன்னா உங்களை சொல்ல முடியுமா? நம்ம எத்தனை பாவம் செய்தீங்க அப்படி கேட்டா என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை. அப்ப அர்த்தம் என்ன? எண்ணிக்கை கடங்காத பாவம். நீங்க குழந்தையிலிருந்து பிறந்து வளர்ந்து இது வரைக்கும் உங்களுடைய வாலிப நாட்கள்ல இது வரைக்கும் நீங்க கணக்கு எடுத்து பாருங்க, எவ்வளவு பாவம் செய்திருப்போம்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப பாருங்க, தாவீது சொல்றாரு, வயதான நாட்கள் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என் இள வயதின் பாவத்தை நினையாதிரும் என்று சொல்றாரு. அப்படின்னா அர்த்தம் என்ன? வாலிப நாட்கள்ல நிறைய பாவம் செய்திருக்கிறார். அந்த பாவம் பெருகி 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 பாத்தீங்கன்னா இப்ப அவருக்கு சமாதானமே இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இழந்துட்டார். அவர்தான் ஆண்டவர் ஜெபம் பண்றார், ஆண்டவரே நான் பாவம் செய்திருக்கிறேன், நிறைய பாவம் செய்திருக்கிறேன். சங்கீதம் 51 படிச்சு பாத்தீங்கன்னா அங்க தாவீது சொல்றார், ஆண்டவரே எப்பொழுதும் என் பாவம் என்ன செய்து எனக்கு முன்னாலே நின்றுட்டே இருக்கிறது, என் பாவத்தை எப்பொழுதும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்க முடியல, சமாதானமா இருக்க முடியல, உள்ளதுல சந்தோஷம் இல்லை. அவர்தான் ஆண்டவரை பார்த்து சொல்றார், ஆண்டவரே யூசோப்பினால் என்னை கழுவுங்க ஆண்டவரே, என் இருதயத்தை கழுவுங்க ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்திக்கிறீங்க ஆண்டவரே, பரிசுத்தமா இருக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, மகிழ்ச்சியா இருக்க முடியல இல்லையா? இதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் சொல்லுறோம். யாராவது பாவம் செய்ய விரும்புவீங்களா? நான் பாவம் செய்து செய்து நல்லா சந்தோஷமா இருக்கணும், எப்பொழுதும் பாவம் செய்துட்டே தான் இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? யாருக்கும் விருப்பம் இல்லை இல்லையா? இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை நான் என்ன செய்கிறேன் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா ஸ்மோக் பண்றதுனால, அது மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களால ஏற்படும் விளைவு என்ன தெரியும். இன்னும் பலவிதமான பாவ பழக்கங்கள், போதைப் பொருட்கள் அடிமையாகிறது, விபச்சாரத்துக்கு அடிமையாகிறது, தவறான உறவுகள், இதனால என்ன விளைவு ஏற்படும் இதெல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பாவம் எவ்வளவு பயங்கரமானது நமக்கு தெரியும். பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு இருக்கு பைபிள்ல. ஒரு மனுஷன் பாவம் செய்துட்டான்னா நரகத்துக்கு போயிடுவான்னு இருக்குது. நரகத்துக்கு போகிறதுக்கு எத்தனை பாவம் செய்யணும் சொல்லுங்க? தெரிஞ்ச தங்கச்சிமார் சொல்லுங்க, எத்தனை பாவம் செய்யணும்? தமிழ்மார் சொல்லுங்க, எத்தனை பாவம் செய்யணும்? ஒரு பாவம் இல்லையா? கரெக்டா சொல்றீங்க. இப்போ நம்ம திடீர்னு இறந்துட்டோம்னு சொல்லுங்க, எங்க போவோம்? ரெடியா? ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒரு பாவம் செய்தா நரகத்துக்கு போகணும்னு நீங்க சொல்றீங்க, உண்மைதான், அது உண்மைதான். ஏன்னா ஆதாம் ஏவாள் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாவம் தான் செய்தாங்க. அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா தேவனுடைய பிரசனத்தை நினைச்சிட்டாங்க, இழந்து போனாங்க. அப்ப தேவனுடைய பிள்ளையா இருக்கணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாவம் கூட வரக்கூடாது. இதான் உண்மை. நீ வேதத்தை நல்லா படிச்சு பாருங்க, வீட்டுல போய் படிச்சு பாருங்க, எல்லா இடங்களும் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு பாவம் செய்தாலும் உங்க சந்தோஷம் போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நோட் புக்ல எழுதுறீங்க, எழுதும் போது சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடும். அழகான ரப்பர்லாம் இருக்குது, வச்சு அழிச்சிட்டீங்கன்னா அழிஞ்சு போயிடும் இல்லையா? திரும்ப நீங்க அதை தவற செய்திடலாம், ஸ்பெல்லிங் சரி பண்ணிடலாம். ஆனா நீங்க பாவம் செய்துட்டு ஒரு பொருளை திருடிக்கிட்டு, இல்ல ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிக்கிட்டு, இல்ல அம்மா கீழ்ப்படின்னு சொல்றாங்க, நான் கீழ்ப்படிய மாட்டேன், இப்படிதான் இருப்பேன், அப்படி ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு அந்த வார்த்தையை நீங்க மறந்துட்டீங்க வச்சிருங்க, அந்த பாவம் மன்னிக்கப்பட நினைக்கிறீங்களா? ஆண்டவரே தெரியாம சொல்லிட்டேன், அதை மறந்துட்டேன், அதை நீங்கிட்டும் அப்படி நீங்கிருமா? நீங்காது. அதை ரப்பரை வச்சு அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, ஒரு பாவம் நீங்க செய்துட்டீங்கன்னா அந்த பாவம் அப்படியே உள்ளதுல பதிஞ்சிடும், உங்க இதயத்துல அது பதிஞ்சிடும். நல்லா நீ புரிஞ்சுக்கணும். பரலோகத்துல ஒரு ஞாபக புஸ்தகம் ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அங்கேயும் அந்த புஸ்தகத்துல உங்க பாவ பட்டியல் அந்த பாவம் எழுதப்பட்டுரும். நீங்க அது முறை ஆண்டவரே அதை நான் மறந்துட்டேன், அன்னைக்கு ஒரே ஒரு முறை ஸ்மோக் பண்ணேன், உண்மைதான்,
ஒரே ஒரு முறை அம்மா அப்பாவை நான் திட்டுனேன், உண்மைதான். ஒரே ஒரு முறை அம்மா அப்பாவுக்கு தெரியாம சினிமா தியேட்டர்ல போய் சினிமா பார்த்தேன், உண்மைதான். ஆனா இப்ப அதெல்லாம் விட்டுட்டேன், உண்மைதான். அதன் பிறகு நீங்க விட்டுட்டீங்க, அந்த பாவத்தை செய்யல, ஆனா வேற பாவத்தை செய்துட்டு இருக்கிறீங்க. ஆனா ஒரே ஒரு முறை செய்த பாவம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்க கணக்குல தான் இருக்குது. ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும், எப்ப அந்த பாவம் உங்களை விட்டு நீங்கும் அப்படி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த இரத்தத்தினால நீங்க கழுவப்படணும். இயேசுவே, நான் பாவம் செய்தது உண்மைதான், உங்க பரிசுத்த இரத்தத்தினால என்ன நீங்க கழுவணும். அந்த பாவம் என் உள்ளத்துல இருக்குது, என்னைக்கோ நான் செய்த பாவம் ஆண்டவரே, இன்னும் அந்த பாவம் என்னை விட்டு நீங்க மாட்டேன்னு சொல்லுது. ஆகவே சமாதானம் இல்லை ஆண்டவரே, என் அப்பா அம்மாவுக்கு தெரியாம ரகசியம் ஒரு பாவத்தை செய்துட்டேன். நான் செய்த பாவத்தை யாரோ பார்த்துட்டாங்க, இப்ப அதை மறைக்க முடியல, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, என்ன எல்லாரும் அவமானமா பார்க்கிறாங்க, என்ன தவறா பார்க்கறாங்க. நீ இப்படிப்பட்ட தங்கச்சி தானே, நீ இப்படிப்பட்ட தம்பி தானே சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. இதைத்தான் தாவீது சொல்ற, ஆண்டவரே என் இள வயதின் பாவம் ஆண்டவரே, அந்த நாட்கள்ல வாலிப நாட்கள்ல நான் உரியாவை கொலை செய்து அவருடைய மனைவியை நான் அபகரிச்சிட்டேன், அது பாவம் தான் ஆண்டவரே, தெரிந்துதான் செய்தேன், துணிகரமா செய்துட்டேன், என்னை மன்னிச்சுங்கப்பான்னு கேட்கிறார். யூசோப்பரால் கழுவுன்னு கேட்கிறார், ஆண்டவரே என்னை பாவம் வர கழுவுங்கன்னு சொல்லி கேட்கிறார். அது மட்டுமல்ல, அவர் கேட்கிற, ஆண்டவரே ஒரு புது இதயத்தை தாருங்க ஆண்டவரே. அந்த பாவம் நிறைந்த இதயம் மீண்டும் மீண்டுமா இந்த பாவம் செய்ய தூண்டுது, அந்த இதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீங்க அப்படி கேட்கிறீங்களா? எத்தனை முறை நீங்க பாவம் செய்து நீங்க மாட்டி இருக்கிறீங்க, எத்தனை தவறை செய்து எல்லாரும் அவளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. குற்ற மனசாட்சி இருக்குதா? ஐயோ நான் பாவம் செய்துட்டேன் ஆண்டவரே, நான் பரிசுத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன், முடியல. அப்படி நீங்க அழுறீங்களா? அப்படி நீங்க அழுறீங்கன்னு சொன்னா உண்மையாகவே நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா வாழ்றதுக்கு நீங்க முயற்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா இவ்வளவு பாவம் செய்துக்கிட்டு ஒரு வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காத போல யாருக்குமே தெரியாது அப்படி நீங்க மறைவா வச்சுக்கிட்டு அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொன்னாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் இருக்கு இல்லையா? நீங்க பாவத்தை எத்தனை வருஷமா நீங்க மறைத்து வைத்திருந்தாலும் அதனால உங்களுக்கு ஒரு நன்மை நடக்க போறதில்லை, நீங்க நினைக்கிற காரியங்களும் நடக்காது. எரேமியா தீர்க்க புத்தகத்துல எரேமியா சொல்கிறார், உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மையை வர விட்டாது இருக்கிறது. பாத்தீங்களா? நீங்க செய்யற பாவம் உங்களுக்கு நன்மையை வர விடாது. நீங்க ஆசீர்வாதமா இருக்க நினைப்பீங்க, முடியாது. நல்லா படிக்க நினைப்பீங்க, படிக்க முடியாது. நீங்க பாடத்துல கவனம் செலுத்த நினைப்பீங்க, முடியாது. நல்ல ரேங்க் எடுக்கணும், கோல்டு மெடல் வாங்கணும், நல்லா படிச்சு முன்னேறணும், வாழ்க்கையில முன்னேறணும் நினைப்பீங்க, முடியாது. காரணம் என்ன? உங்கள் பாவம் ஒரு உள்ளத்தை சஞ்சலப்படுத்திட்டே இருக்கும், ஒரு மனசாட்சி அது நோகடிச்சுட்டே இருக்கும், ஒரு சிந்தையில அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும், ஐயோ நான் பாவம் செய்தேன் அப்படி சொல்லி. இன்னும் சில தம்பிமாரை பாத்தீங்கன்னா, சகோதரிகளும் பாத்தீங்கன்னா புக் எடுத்து கையில வச்சிருப்பீங்க, சிந்தை எல்லாம் பாத்தீங்கன்னா வேற எங்கேயோ இருக்கும். அதே தான் தாவீது சொல்ற, ஆண்டவரே வீண் சிந்தனையை வெறுத்து உமது வேதத்தின் மேல் நான் தியானமா இருக்கணும் ஆண்டவரே. வீண் சிந்தனை வெறுக்கணும். படிக்க முடியுதா? உங்களால படிக்க முடியுதா? புக்கை தூக்கி கையில வச்சிருக்கிறீங்க, என்னெல்லாமோ யோசிக்கிறீங்க, கொஞ்ச நேரத்துல எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க உரையாடுன மாதிரி கற்பனை பண்றீங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து பேசுவது போல கற்பனை பண்றீங்க, ஏதோ பஸ் ஸ்டாண்ட்லயோ சினிமா தியேட்டர்லயோ எங்கேயோ இருக்கிற மாதிரி கற்பனை பண்றீங்க. ஆனா புக்கு முன்னால இருக்கும், படிக்க முடியுதா? முடியல. காரணம் என்ன? பாவ சிந்தை. அப்ப உங்களுடைய உள்ளத்துல எந்த பாவம் இருக்குதோ அந்த பாவம் உங்களுடைய எண்ணத்துல வந்துட்டே இருக்கும், அதை யோசிச்சுட்டே இருப்பீங்க, மறக்க முடியாது, படிப்புல கவனம் செலுத்த முடியாது. இன்னும் பாத்தீங்கன்னா வாலிப நாட்கள்ல அப்பா அம்மாவை நல்லா கனப்படுத்தணும் பைபிள்ல இருக்குது. ஒரு வாலிபன் போய் ஆண்டவரை கேட்கிறான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெறணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. எபேசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அப்ப நீங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், அவங்கள கனப்படுத்தணும், அவங்கள நேசிக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, எந்தெந்த விஷயங்கள் உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியலன்னு சொல்லி பட்டியலிட முடியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம், நான் சொல்றதை எங்க அம்மா அப்பா கேட்கணும், நான் விரும்புறதை அம்மா அப்பா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பழைய பாட்டுல ஒரு வசனம் உண்டு, எப்படின்னா தாயின் தகப்பனை அவமதிக்கிறவனுடைய கண்களை கழுகு நிச்சயம் ஒத்திட்டு போயிருமா. அது இந்த புதிய பாட்டுல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நடந்த நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்? எப்படி இருப்போம்? ரெண்டு கண்ணுமே இருக்காது இல்லையா? கண்ணு இல்லாம இருண்டு போன உலகம் எப்படி இருக்கும்? இருளுடைய இந்த வாழ்வு எப்படி இருக்கும்? ரெண்டு கண்கள் எல்லாம் நீ கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப திடீர்னு இருக்கிறவங்க நமக்கு கண்ணு தெரியல, நம்மள வீட்டு போய் சேர முடியுமா? முடியாது. வாழ்க்கை இருளது போல இருக்கும் இல்லையா?
ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் சொல்றாரு, உன் தாய் தகப்பனையும் கனம் பண்ணணும். அப்ப அப்பா அம்மா கீழ்ப்படியாம இருப்பது கூட என்ன செய்யலாம்? பாவம் இல்லையா? ஆனா அப்பாவை நேசிக்க முடியல, அம்மாவை நேசிக்க முடியல. ஆனா ஸ்கூல்ல படிக்கிற தங்கச்சியை நேசிப்போம், தம்பியை நேசிப்போம், பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை நேசிப்போம், எல்லாரையும் நேசிப்போம் இல்லையா? ஆண்டவர் சொல்ற தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு, உன் சகோதரன் அன்பாரு. ஆனா நேசிக்க முடியல, வீட்டுல யாரையும் நேசிக்க முடியல. ஆனா வெளியில அவர் யாரு என்னன்னு யோசிக்க மாட்டோம். எவ்வளவு மோசமா இருந்தாலும் நேசிப்போம். உண்மைதானே? இப்படி நண்பர்களை பற்றி நீங்க சாட்சி சொல்ல முடியுமா? உங்க அம்மா அப்பாட்ட போய், அம்மா இவன் தான் என் ஃப்ரெண்ட், இவன் தான் என் நண்பன், இவன் தான் என் சிநேகிதி அப்படி சொன்னா அப்பா அம்மா சொல்றாங்க, டேய் இவனாடா, டேய் இவளாடா. அப்ப அர்த்தம் என்ன? இவ்வளவு கேவலமானவங்கள்ட்ட உறவு இருக்குது, இவ்வளவு அருவருப்பானவங்கள்ட்ட பழகிட்டு இருக்கிறா. கல்லூரியில் படிக்கிற தங்கச்சி மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா டாஸ் மார்க்ல போய் மதுபானம் வாங்கிட்டு போறாங்களாம். தெரியுமா உங்களுக்கு? பத்திரிகைலாம் படங்கள் வருது, டிவியில் நியூஸ் வருது. தம்பிமாரை பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற தம்பிமாரெலாம் நல்ல மதுபானம் பண்ணிக்கிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க. பெற்றோர் சொல்லுவாங்க, பார்த்தி உங்க பெற்றோருக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், உங்க மேல ரொம்ப நம்பிக்கை, என் பிள்ளையா, என் மகனா, என் மகளா அப்படி அழகா சொல்றாங்க. ஆனா நீங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், உங்களை போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்களும் தெரியும். இதுக்கு மேல ஒருத்தர் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். நீ ஏன் பாவம் செய்றீங்கன்னு தெரியுமா? அநேக நினைக்கிறது நான் பாவம் செய்யறத யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது. உள்ளதுல பாத்தீங்கன்னா அசுத்தமான இச்சையான எண்ணங்கள். தம்பிமார் கோரியாளர்கள் அழகாக ஆரம்பித்தாங்க, உலகம் இச்சை ஒரு இழுக்குதுன்னு சொல்லி. நீ கவனிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். உலகத்தினுடைய நேசம் நம்ம இழுக்குது. பலவிதமான அசுத்தமான எண்ணங்கள் உள்ளதுல இருக்குது. எங்க அப்பாவுக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தெரியாது, அங்க ஒரு சர்ச்சில் இருக்கிற பாஸ்டருக்கு அது தெரியாது. நல்லா நடிக்கிறீங்க, ஆனா ஆண்டவர்கிட்ட மட்டும் ஒருபோதும் நடிக்கவே முடியாது. ஏன்னா உங்க உள்ளத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்கிறார், இப்படி யோசனை அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உங்கள் அந்தரங்கத்தை ஆராய்ந்து பார்க்கிறேன். எங்க பார்க்கிறார்? எங்க கவனிக்கிறார் ஆண்டவர்? நம்முடைய அந்தரங்கத்தை. இப்ப நீங்க எல்லாம் அழகா இருக்கிறீங்க, நல்ல தனிசுமார் நல்ல தனிமார் அழகா உட்கார்ந்து இருக்கிறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்ல ஆக்சர் சாங் எல்லாம் பண்ணீங்க, நல்ல பிள்ளையமா அமைதியை கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு தெரியும் எத்தனை பேர் உண்மையா இருக்கிறீங்க, எது பேர் பாவம் இல்லாம இருக்கிறீங்க, எது பேர் பாவத்தை வெறுக்கிறீங்க, எது பேர் பசுத்தமா இருக்கணும் எண்ணம் உங்களுக்கு இருக்குது, எல்லாம் ஆண்டு பார்த்துட்டே இருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப பாவம் ஒரு பயங்கரமானதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. பாவம் என்பது சுமக்க முடியாத ஒரு பெரிய பாரம். பாவத்தை சுமக்க முடியுமா? சுமக்க முடியுமா? பாத்தீங்கன்னா பாவம் செய்து 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 வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிடும். சில தம்பிமார்ட்ட கேட்டுக்கிறேன், நல்ல மதுபானம் பண்ணி 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 குடிச்சு குடிச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க. ஒரு முறை ஒரு சகோதரன் கேட்டேன், என்னோட ஸ்கூல்ல படித்த ஒரு நண்பன், அவன்கிட்ட கேட்டேன், இவ்வளவு மோசமா குடிக்கிறியே, குடிச்சு குடிச்சு உடம்பெல்லாம் கெட்டு போயிருக்குது, நீ செத்து போகிற நிலைமையில இருக்கிறியே அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். அவன் சொன்னா, நான் டைம் பாஸ்க்காக தான் பழக ஆரம்பிச்சேன், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா இருக்கலாமே அப்படிதான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப நான் சொன்னேன், நீ விட்டுரு நீ விட்டுரு. அவன் சொன்னா, முடியலடா, என்ன விடல முடியல, நான் விரும்புகிறேன், விட்டு நினைக்கிறேன். நான் சொன்னேன், என்னுடைய மனைவி பிள்ளைகளை நேசிக்கிறாய்ன்னு கேட்டேன். அவன் சொன்னா, நேசிக்கிறேன்டா, நான் நேசிக்கிறேன், என் மனைவிக்காக என் பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படி சொன்னான். நான் சொன்னேன், இல்ல இல்ல நீ பொய் சொல்லுகிறாய், நீ பொய் சொல்லுகிறாய் சொன்னேன். அவன் சொன்னா, எப்படி சொல்லுறான் பொய் சொல்லி? இல்ல என் மனைவியை நேசிக்கிறேன், என் பிள்ளையை நேசிக்கிறேன். நான் சொன்னேன், இல்ல நீ உண்மையாகவே ஒரு மனைவி பிள்ளையை நேசிப்பது உண்மையானு சொன்னா நீ நிச்சயமா நீ மதுபானம் பண்ண மாட்டா. ஏன் அப்படின்னு கேட்டான். ஒருவேளை நீ இன்றைக்கோ நாளைக்கோ இறந்து விட்டால் உன் பிள்ளைகள் அனாதைகள் என்று யோசித்தாயா? உன் பிள்ளைகள் தெருவிலே கையேந்தி நிற்கும் என்பதை நீ மறந்து விட்டியா? உன் பிள்ளைகள் நாளை காலையில் அனாதை அவனுக்கு தெரியுமான்னு கேட்டேன். உன் மனைவி ஒரு விதவை, இந்த உலகத்தில் ஒரு மனைவியோ பிள்ளைகளை நேசிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க, உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டேன். அவருடைய கண்கள்ல கண்ணீர். அவன் சொன்ன, உண்மைதான், ஒரு சில மாதங்கள் ஆகவில்லை, நான் மரித்து போனான். சாதிக்க வேண்டியவன், வாழ்க்கையில தன் பிள்ளைகளுக்காய் வாழ வேண்டியவன், மனைவிக்காய் வாழ வேண்டியவன், சின்ன வயசுலேயே மரித்து போனான். தம்பி தங்கச்சி யோசிச்சு பாருங்க. பாவம் செய்யும் போது இன்பமா இருந்தது, உங்களை விட முடியுதா? சினிமா பார்க்கறவங்களை விட முடியுதா? ஸ்மோக் பண்றவங்களை விட முடியுதா? அந்தரங்கத்திலே கதவை அறையை பூட்டிவிட்டு நெட்ல தவறான காட்சிகளை பார்க்கிறோமே, அதை விட முடிகிறதா? அப்பா அம்மாவை ஏமாற்றி விட்டு சினிமா தியேட்டர் மதுபான கடை சொல்லி கெட்ட நண்போடு ஊர் சுற்றி திரிகிறோமே, விட முடியுது? நம்மால விடவே முடியாது. இந்த உலகம் பாவத்தை கற்றுக் கொடுக்கும்,
பாவம் செய்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்கும். ஆனா பாவத்தை மறக்கிறதுக்கு இந்த உலகம் மனிதனை கற்றுக் கொடுக்கல. தாவீது ஒரே ஒரு பாவம் தான் செய்தார், உரியாவை கொலை செய்தார். அழுகிறார், ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவர், என்னால மன்னியும் ஆண்டவரே, என்னால சந்தோஷமா இருக்க முடியல, என்னால சமாதானமா இருக்க முடியல, என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை ஆண்டவரே, யூசோப்பினால் என்னை கழுவும், ஒரு புதிய இதயத்தை தாருங்க கேட்கிறார். புதிய இதயத்தை தாருங்க ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை தாருங்க, என் இதயத்தை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, என் ஆத்மாவை உயிர்ப்பீங்க. பாவம் பயங்கரமானது. இன்னொரு காரியம், ஏன் பாவம் செய்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நிறைய யூத் மீட்டிலும் கேட்டிருக்கிறேன், ஆலயங்களையும் கேட்டிருக்கிறேன். அது முக்கியமான காரியம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, பரலோகம் யாருக்கெல்லாம் தெரியும்? கை வைத்துக்க பார்க்கலாம். பரலோக ராஜ்யம் உண்டு, யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது? பாதி பேருக்கு தான் இருக்குது. பாதி கையில வைத்தக்கூடாது. உண்மையிலேயே நம்பி இருக்குன்னா மேலேஷியன் கையை வைத்தணும். நம்பிக்கை இருக்குது, சரி கீழே போடுங்க. இன்னொரு கொஸ்டின், நரகம் இருக்குன்னு எத்தனை நம்புறீங்க? சரி, ஓகே. நரகம் எப்படின்னு தெரியுமா? இருக்காது, தெரியல. பாத்தீங்களா, அதான் பிரச்சனையே. நீ பைபிள்ல நரகம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் படிச்சு பாருங்க. நரகத்துல எப்படி வேதனைப்படுவோம் என்பதை படிச்சு பாருங்க. அப்பா அம்மாட்ட போய் கேட்டு பாருங்க. ரட்சிக்கப்படாவிட்டா, பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை பெறாவிட்டா, ஒரு பாவம் செய்தாலும் நரகத்துக்கு போயிடுவோம் இருக்கிறேம்மா. நரகத்துல பயங்கர வேதனைகள் சொல்லப்பட்டிருக்குது. அங்க அக்கினி கடல் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த அக்கினியில சதா காலம் வேதனைப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அது ஏன்னு கேட்டு பாருங்க. ஒருவேளை பெற்றோர் சொல்லி கொடுப்பாங்க, பாவம் செய்ததுனால. அவங்களும் தெரியலன்னா நீங்க சபையோட பாஸ்டர்ட்ட போய் கேளுங்க, ஆண்டோட பிள்ளைகிட்ட போய் கேளுங்க, நரகம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லித்தாங்கம்மா, நரகம் எப்படி கொஞ்சம் சொல்லித்தாங்க. அது பயங்கரமான இடம். ஐஸ்வர்யவான் லாசரு பற்றி சம்பவம் உங்களுக்கு தெரியும், தெரியுமா தெரியாதா? தெரியும். ஐஸ்வர்யர் எப்படி அழுதார்? ஆண்டவரே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவங்க இந்த வேதனை எடுத்து நிச்சயிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அவ்வளவு வேதனைப்பட்டார், தாங்க முடியல. அந்த அக்கினி கடல்ல புழு கூட சாகாதான். அந்த அக்கினி நம்மால் தாங்க முடியாது, ஆனா புழு சாகாதுன்னு இருக்கு. அது நம்ம கண்ணில் துளைச்சிட்டு இருக்கோம், மூக்கிலோடு நுழையும், காதல் ஓடி குறைஞ்சிட்டு இருக்கோம், வாயில் ஓடி போயிட்டு இருக்கோம். அது ஐஸ்வர்யவன் கேட்கிறார், என்ன கேட்கிறார்? ஆபிரகாம் கேட்கிற, ஆபிரகாமே, இந்த லாசருவை அனுப்பி அவருடைய விரல் நுனியை தண்ணியில முக்கி ஒரு சொட்டு தண்ணியை நாவல வைக்க விடாதா, என் நாவு குளிர்ந்துருமேன்னு. ஒரு விரல்ல தண்ணியில முக்கி எடுத்தா எத்தனை சொட்டு தண்ணி வரும்? ஒரு சொட்டு வரும். அப்ப ஒரு சொட்டு தண்ணி கூட என்ன செய்யாத நேரத்தில் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல சாப்பாடு, நல்ல ஆடு, நல்ல அடைக்கலம், நல்ல பாதுகாப்பு எல்லாம் இருக்குது. ஆனா இப்ப நம்ம ஆண்டவரை தேட முடியல. ஆனா ஒருவேளை கைவிடப்பட்டுட்டோம்னு சொன்னா, பாவத்து நிமித்தம் ஒருவேளை மரித்து போனோம்னு சொன்னா, நரகத்துல போய் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, இன்னொரு வாய்ப்பு தாருங்க, இன்னொரு தருணம் தாருங்க. கிடைக்கவே செய்யாது. இந்த உலகத்துல இன்னைக்கு உங்களுக்கு தருணம் இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் மறிக்கல, உயிரோடு தான் இருக்கிறோம். எப்ப மறிக்கிறோமோ அப்ப வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு ரட்சிக்கப்பட முடியாது, அதன் பரிசுத்தமாக முடியாது, அதன் பிறகு ஆண்டோடைய பிள்ளையை மாற முடியாது. இன்னைக்கு தான் வாய்ப்பு உங்களுக்கு. எத்தனை நாள் உயிரோடு இருக்கிறீங்களோ அது வரைக்கும் வாய்ப்பு. நாளைக்கு கூட சொந்தம் இல்லை, இன்னைக்கு மட்டும் நமக்கு சொந்தமானது. இன்னைக்கே ரட்சை நாள். இன்னைக்கு மன்னிக்கப்பட்டுட்டீங்கன்னா நீங்க பரிசுத்தமா இருப்பீங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாகி நாளை மறிச்சா கூட பரலோகத்துக்கு போயிடுவோம். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு பாவம் இருந்தாலும் அந்த பாவத்தோட மறிச்சீங்கன்னா நேரம் நரகத்தான் போகும். எல்லாம் புரிஞ்சுக்கணும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல, வாலிப நாட்களில் பாவம் நம்மை பாதிக்கிறது என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. அது பயங்கரமான அந்த நரகத்துக்கு நேராக நம்மை கொண்டு போகும் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆகவேதான் தாவீது சொல்றார், பாவத்தின் நிமித்தமாய் நான் விசாரப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், என்னால் தாங்கிக் கொள்ள முடியல அப்படி சொல்றார். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு நரகத்துக்கு போறதுக்கு? ஆசை இல்லையா? இது பர்வத்துக்கு போற ஆசை இருக்கிறது. சரி, கிளப் போடுங்க. முக்கியமான கொஸ்டின், எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? பத்திரமா ஆயத்தமா இல்ல, தெரியுது இல்லையா? சரி, பைபிள்ல நிறைய காரியம் இருக்குது. ஆண்டவரே, அறியாமல் செய்த பாவங்களை மன்னிங்க, தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிங்க, தவறு செய்த பாவங்களை மன்னிங்க. நம்ம எப்படி பாவம் செய்கிறோம்? தங்கச்சிமார் யாரோ தைரியம் சொல்லுங்க பார்க்கலாம், பிரைஸ் கொடுப்போம் உங்களுக்கு. டக்குன்னு எளிமை சொல்லுங்க, நீங்க எப்படி பாவம் செய்றீங்க? ஒரு ஆள் எளிமை சொல்லணும். தம்பி மாதிரி சொல்லுங்க, ஒருத்தர் எளிமை சொல்லுங்க, நீங்க எப்படி பாவம் செய்றீங்க? என்ன சிந்தையோடு செய்யறீங்க? தெரியாம செய்றீங்களா?
தவறு செய்றீங்களா? அறியாமல் செய்றீங்களா? தெரிஞ்சு செய்ய சொன்னா சின்ன வார்த்தை. துணிகரமாய் செய்கிறோம் பைபிள் இருக்கு. எப்படி செய்கிறீங்க? துணிகரமாய். நான் நரகத்தை போறதுக்கும் ஆயத்த ஆண்டவரே. என்ன வந்துட போகுது பார்த்துருவோம். நீங்களா நானா பார்த்துருவோம் ஆண்டவரே. சவால். ஏற்ற சவால் ஆண்டவர்கிட்ட. நிற்க முடியுமா? ஆண்டவர் எதிர்த்து நிற்க முடியுமா? முடியாது. ஆகவே பாவத்தை குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பாவம் ஏதோ ஒரு நாள் செய்தோம் முடிச்சுட்டு நீ போக முடியாது. யாரையோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திட்டோம், அடிச்சிட்டோம், பேசிட்டோம், அது உடனே முடியாது. அந்த பாவம் என்ன செய்யும்? தொடர்ந்து பிடிக்கும் இருக்கு. நீங்க நன்மை தீமை அறிந்த வயசு வந்தவுடனே பாவம் செய்திருப்பீங்க. அந்த பாவம் தொடர்ந்து விஷயம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? நீ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பாவம் செய்திருப்பீங்க. யாரையாவது ஒரு பென்சிலை திருடிருப்பீங்க, ஒரு பெண்ணை திருடிருக்கிறீங்க. அது இன்னைக்கு உங்க கணக்கில் தான் இருக்கு, மறந்துடாதுங்க. அதனால ஸ்கூல்ல யாருடைய புக்ஸையோ எதை திருடினா கொடுத்துருங்க, சரியா? ஏன் அப்படி சொன்னேன்னா, எனக்கு ஒரு தம்பி, தெரிஞ்ச தம்பி உண்டு. ஒரு முறை சொன்னா, பிரதர் என்னுடைய சொந்தக்காரங்க ஒரு நல்ல ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி எனக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னான். நான் ஸ்கூலுக்கு கொண்டு போயிருந்தேன். அந்த இன்டர்வல் டைமில் யாரோ என்னுடைய ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்து மாற்றிட்டாங்க. ஜாமெட்ரி பாக்ஸ் இருந்தது, ஆனால் உள்ளே இருந்த அந்த திங்ஸ் எல்லாம் காணலை அப்படி சொல்லி வந்து நான் எல்லாத்தையும் கேட்டேன், யாரும் சொல்ல. ஒரு பையன் சொன்னா, அவன் தான் உன் பேக் குறைஞ்சது மாதிரி இருந்து, நீ நோட் பண்ண அப்படி சொல்லி. கூட தம்பி சந்தை வந்து உள்ள பேக்கில் எடுத்து பார்த்தாங்க. பேக்கில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோட் புக்கில் பைன் போட்டிருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு பைனுக்குள்ள ஒவ்வொன்று இருந்தது. ஒன்றுக்குள்ள ஸ்கேலு, ஒன்றுக்குள்ள காம்போஸ், அப்படி ஒவ்வொன்றுமா என்ன ஒன்றுக்குள்ள வச்சிருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த திருட தம்பி இப்போ யாருன்னா, அவர் இன்ஜினியர், ஒரு BE பட்டதாரி. அதை பறி கொடுத்த தம்பி யாருன்னா, ஒரு பெரிய டாக்டர். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த தம்பி இன்னைக்கு அது ஞாபகம் இருக்குமோ இல்லை தெரியாது. அந்த பாவமுடைய பட்டியல தான் இன்னைக்கு இருக்குது. பார்த்தீங்களா? தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆகவே பாவம் செய்துட்டு நீங்க உடனே ஒப்புரவாகி விடணும். பாவம் செய்துட்டு இல்லை, பாவம் செய்யாம இருக்கணும். சப்போஸ் செய்துட்டா கூட தெரியாம செய்துட்டேன், ஐ எம் சாரி, இதை மன்னிச்சிரு, நான் ஏதோ ஒரு இச்சையினால ஒரு ஆசையில செய்துட்டேன், இதை மன்னிச்சிருன்னு சொல்லி நீங்க ஒப்புரவாகி விடணும். இல்லை அந்த பாவம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி வீட்டில் வாசிக்கிறோம் இல்லையா? இன்னும் பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லப்பட்டிருக்குது, பாவம் நம்முடைய வாசல் படியில படுத்து கிடக்குமா. எங்க இருக்கும்? ஒரு பிள்ளை போவீங்க, சுத்துறோம், டாஸ்மார்க் கடை போறீங்க, எங்கெல்லாம சினிமா தேட்டருக்கு போவோம், இஷ்டம் போல வாழ்றோம், அருவருப்பா வாழ்றோம். வாழ்ந்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்குள்ள போகணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே அப்பா அம்மா நல்ல பக்தியானவங்களா இருப்பாங்க. வீட்டில் ஒரே பாட்டு சத்தம், ஒரே ஜெபம். ஒன்று பையன் உள்ள போய் உட்காந்து நல்லா கைதட்டி பாடுவான். அப்பா நினைப்பார், அம்மா நான் பையன் என்ன பக்தியா வளர்த்துருக்கிறோம், எங்க வார்த்தை என் பையன் மீறுறதே இல்லை, எங்க கண்ட்ரோலில் நிற்கிறான், நல்ல பிள்ளைகள் அப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு தூச்சிட்டு இருப்பாங்க. ஆனா பையன் உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப பக்தியை போல இருப்பான், பாவம் இல்லாதவன போல இருப்பான். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த பாவம் எங்கே இருக்கும்? அந்த வாசப்படில படுத்து கிடக்கும். அது திரும்ப எழுப்பி வெளியே போகும்போது அந்த அடுத்த நாள் காலையில் கூடயே போயிடும், அப்படி ஸ்கூலுக்கு போயிடும். பாவம் இங்கே வீட்டிலே நிச்சயமா இருக்கும். உங்களை விட்டு எங்கேயும் செய்யாது, போகாது. நீங்க எங்கெல்லாம் தங்கி இருக்கிறீங்களோ அங்கே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மயிலோட்டில் இருக்கிறோம். ஸ்கூல்ல நீங்க என்னெல்லாம் பாவம் செய்யணும்னு தெரியாது. இப்ப பாவம் செய்றீங்க. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்துலயோ அமெரிக்காவிலயோ இல்ல ரஷ்யாவிலயோ இருப்பீங்க. இந்த பாவம் நேரம் வந்து அங்கேயே படுத்துக்கிடும், கிட அங்கேயே தான் இருக்கும். பின்னால வரும். நீங்க எங்கெல்லாம் இருக்கிறீங்க அங்கெல்லாம் வரும். அந்த மயிலோட்டில் தான் இருந்தேன், இங்க இருக்கும்போது தான் பாவம் செய்தேன். இப்ப நான் நாகர்கோவிலுக்கு போயிட்டேன், இல்ல சென்னை போயிட்டேன், பெங்களூர் போயிட்டேன், மங்களூர் போயிட்டேன். இப்ப எல்லாம் மறந்துட்டாங்கன்னா மறக்க முடியாது, அதே ஞாபகம் தான் வரும். சின்ன வயசுல இருக்கிற பாவத்தெல்லாம் நினைச்சிடணும், விட்டுறணும். ஆண்டவரே என்ன பாவம் செய்யக்கூடாது ஆண்டவரே, இந்த பாவம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, இல்லை சமாதானம் இல்லை ஆண்டவரே, நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில கவனம் செலுத்த முடியல, படிப்புல கவனம் செலுத்த முடியல, முன்னேற முடியல அப்படின்னு சொல்லி கேட்கணும். உங்களுக்கு பின்பகுதியில் செய்தியை விரிவாக பேசுவாங்க, உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. நான் மேலோட்டமாக தான் சொல்லிட்டு போறேன். பாவத்துடைய விளைவு என்ன, ஏன் ரசிக்கப்படணும், ஏன் பாவத்தை விட்டுவிட வேண்டும். அப்ப பாத்தீங்கன்னா பாவம் பின்தொடரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்க பின்னாலே வீட்டில் படுத்து விடும். அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா நீங்க மரித்தாலும் தப்ப முடியாது. அப்பா அம்மா கிட்ட 10 வருஷமா வாழ்றீங்க, 15 வருஷமா வாழ்றீங்க, அப்பா அம்மாவை உங்களால் புரிந்து கொள்ள முடியலன்னு சொல்றீங்க. 15 வருஷமா உங்க அப்பா அம்மாவோட வாழ்ந்து இருக்கிறீங்க. அப்பா பார்த்து சொல்றீங்க, என்ன புரிஞ்சிட மாட்டேங்கிறீங்க, அம்மா பார்த்து சொல்றீங்க என்ன புரிஞ்சிட மாட்டேங்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களை சுற்றியில் ஒரு முள் வேலி இருக்கணும்.
யாரும் அவளை தொட முடியாத அளவுக்கு நீங்க இருக்கணும். அக்கினியா தான் இருக்கணும், நெருப்பா இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு, நான் படிக்கணும், படிச்சு முடிக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், அப்பா அம்மா நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுப்பாங்க, எனக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க உங்களோட சிந்தை வரணும். நாமவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்வி அறிவு பெறுகிறவன, நாகரிக வளர்ச்சி உருவாகிறவன நம்ம என்ன நினைக்கிறோம், நானே எல்லாம் பார்த்துடுவேன், எனக்கு எல்லாம் தெரியும், என் வாழ்க்கையை துணை நானே தேர்ந்தெடுப்பேன், படிக்கிறதா நானே தேர்வு செய்வேன். எத்தனையோ திருமணங்கள் தோல்வியில் தான் இருக்குது. நிறைய பேர், நிறைய தங்கச்சிமா தம்பிமாரெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் திருமணம் பண்ணிட்டாங்க. நிறைய தம்பிமாட்ட பழகிறோம், சொல்றாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு பிரதர். இப்போ தம்பி பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் பண்ணாரு, ரொம்ப கம்பல் பண்ணி வீட்டில் அந்த தங்கச்சி தான் அவரால் சௌகரியம் கட்டினார். நேர சொன்னார், நம்ம பார்த்து பிரதர் எப்படி பிரதர் கேட்டேன். அது சொன்னா என்ன பார்த்து சொன்னா, அண்ணே எல்லாமே முடிஞ்சு போச்சு அண்ணே, எல்லாம் முடிஞ்சிச்சு, என் வாழ்க்கையில் எப்படி இல்லாமோ நினைச்சானே, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னான். எத்தனை தங்கச்சி மாதிரி இப்படி தப்பு பண்ணிட்டு அழுறாங்க தெரியுமா வீட்டில்? இதை தம்பி மாதிரி அழுறாங்க தெரியுமா? காரணம் என்ன? இது தீர்மானம் எடுக்க வேண்டிய வயசு கிடையாது. நம்ம படிச்சு வாழ்க்கையில முன்னேற வேண்டிய நாட்கள் இது. ஒரு லட்சியம் வேணும், ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும். இந்த வாழ்க்கை முடியும் போது இன்னொரு வாழ்க்கை ஆரம்பிக்கும். அது எங்க ஆரம்பிப்பீங்க தெரியுமா? நீங்க எங்க ஆரம்பிப்பீங்க சொல்லுங்க? இன்னொரு உலகத்திலயா, இல்ல மர ஜென்மத்திலயா? ஒரு ஜென்மம் கிடையாது, நேர டைரக்டா நரகம். இந்த வேதனையை தாங்க முடியல, ஐயோ ஏமாத்திட்டாங்களே, ஏமாற்றப்பட்டு விட்டேனே, நான் ஏமாத்திட்டேனே, நேர பாத்தீங்கன்னா அழுகிறோம், தற்கொலை பண்றோம், சூசைட் பண்றோம், நேர நரகத்துல போறோம். அங்க போய் இதை விட வேதனை. யோபு 20 வாசிக்கிறோம், அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். பாத்தீங்கன்னா நீங்க செத்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் அந்த பாவம் எங்க இருக்குமா? அந்த குழிக்குள்ள நிச்சயம் உங்க கூட நிச்சயமா படுத்துக்கிடும். ஏன் தெரியுமா? ஒரு நாள் இயேசு இந்த பூமிக்கு வருவார். எதற்காக? நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு கூட்டு போற வருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் வருவேன். அப்ப பாத்தீங்கன்னா பசுத்தமா இருக்கிறவங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் ஓடி வருவாங்க. பாவம் செய்தவங்க எலும்பி செய்யணும், நீங்க நரகத்துல போங்கன்னு சொல்லுவார். அப்ப பாத்தீங்கன்னா அந்த பாவம் செய்தவங்க எல்லாம் செத்து போனவங்க தான் திரும்ப உயிரோடு எழும்பி இருப்பாங்க. அது செத்து போனாலும் பாவங்களுடைய விஷயம் விலகி போகாது. ஆகத்தான் பக்தர் சொன்னார், பாவம் கயிற்றை போல நம்ம என்ன செய்கிறோம், கட்டி வைத்திருக்குது இல்லையா? 2-3 நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றுல நல்ல பெருவெள்ளம் வந்துட்டு இருந்தது. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காட்டாறு. அந்த ஆற்றுல பெருவெள்ளம் வரும்போது பக்கத்தில் இருக்கிற சின்ன குடிசைகள், சின்ன வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டாற்று வெள்ளம் அப்படியே அடிச்சு கொண்டு வந்துடும் ஆற்றுல. ஆற்றுல வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பீரோ, நல்ல விலை வந்த கட்டில்கள், நல்ல விலை வந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுல வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 நண்பர்கள் பார்த்தாங்க, இவ்வளோ விலை உயர்ந்த பொருட்கள்லாம் போகுது, அது மேலே எப்படி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சாங்க. 2-3 பேர் உட்காந்து யோசிச்சாங்க. ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு. என்ன சொன்னாருன்னா, நாங்கள் 2 பேரும் என்ன செய்யறோம், கயிறை இடுப்பில் கட்டிட்டு கிணறு பிடிச்சி விடுவோம், நீ நேராக போய் என்ன செய்யணும், ஒவ்வொரு பொருளாக என்ன செய்யணும், பிடிச்சி விடணும். நாங்கள் ஒரு இழுக்கும் போது என்ன செய்யணும், நீ அந்த பொருளோட நிச்சயவா கரைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கயிறை கட்டினாங்க, தள்ளில் விட்டாங்க. இது போனார், ஒரு பொருளை பிடிப்பாரு, திரும்ப இழுப்பாங்க, கரைக்கு வருவாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் குமிஞ்சு போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் நீந்தி வந்து டயர்டாயிட்டான். கரையில் இருந்து 2 பேர் சொன்னாங்க, டே போதுண்டா, ரொம்ப டயர்டாயிட்டா, இனி முடியாது, எங்களுக்கும் ஹெல்த்தில் இழுக்க முடியாது, நீ ரொம்ப சோர்ந்து போயிட்டா, வேண்டாம் விட்டுரு. அவன் சொன்னான், இல்லடா பாடா, ஒரு பெரிய பொருள் வருது, அந்த ஒன்றையை மட்டும் எடுத்துட்டு போயிடுவோம். சொன்னா வேண்டாண்டா, அது ரொம்ப பெருசாக வேற இருக்குது, நம்மளால பிடிக்க முடியாது, விட்டுருவோம். அவன் சொன்னா இல்லை அந்த ஒன்றை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோன்னு சொன்னா போதும் அப்படின்னு சொன்னான். வேற வழியில சரி சொல்லி விட்டாங்க. நேரம் போனா பிடிச்சான். பிடிச்சிட்டு பாத்தீங்கன்னா இவன் கரையில இழுக்கிறாங்க, வர முடியல, வெயிட். இவங்க சொன்னாங்க, வந்துடுடா. அவன் சொன்னா வர முடியல. இவங்க சொன்னாங்க, டேய் விட்டுடான்னு சொன்னாங்க. இவன் சொன்னான், டேய் அதை நான் விட்டுட்டேன்டா, பின்ன ஏன்டா? அவன் சொன்னான், அதை நான் விட்டுட்டேன்டா, அது இப்ப என்ன பிடிச்சிக்கிட்டுன்னு சொன்னான். அல்லையா? ஏன் அப்படின்னா அது தண்ணியில பாத்தீங்கன்னா மிதந்து வந்து ஒரு கரடி, பெரிய கரண்டி மருந்து வந்துட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா இவன் போய் ஏதோ பொருள் பிடிச்சான், அது இவனை பிடிச்சிக்கிட்டு இப்போ அதை உதறி விடுறான், தள்ளுறான், உதறுறான். கத்துறாங்க, டேய் விட்டுடா, வேண்டாண்டா. ஏன்னா கயிறு நீளம் போயிட்டு இருக்குது, இவ்வளோ இழுக்க முடியல, டேய் செத்து போறோட, விட்டுடா, வேண்டாண்டான்னு. அவன் சொன்னான், ஒரே ஒன்றுடா, இந்த ஒன்று மட்டும் தான் சொன்னான். சின்ன பாவமா செய்ய ஆரம்பிக்கிறோம், செய்து பார்த்தீங்கன்னா பெரிய பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறோம். எல்லாரும் சொல்றாங்க, விட்டுரு தம்பி, வேண்டாம், வாழ்க்கை விட்டு போற, தங்கச்சி வேண்டாம் தம்பி, வேண்டாம் விட்டுரு. அவன் சொல்றாங்க, இல்ல விட முடியல.
கேட்பீங்களா? தம்பி, தங்கச்சி, வாலிப நாட்கள் எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு காலங்கள் தெரியுமா? உலகத்தை நீங்க எவ்வளவு சந்தோஷமா அனுபவிக்கலாம் தெரியுமா? நம்ம உலகத்தில் நினைக்கிறோம் ஏதோ பணம் சம்பாதிக்கிறது, காதலிக்கிறது, விரும்பின பெண்கள் திருமணம் செய்யறது, விரும்பின தம்பிமார் திருமணம் பண்றது, இதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம். இதெல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போகக்கூடிய காரியம். இந்த உலகத்தில் அழிவுற அத்தனை சந்தோஷம் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போகும். ஆனா உள்ளத்துல ஒரு சந்தோஷம் இல்லாவிட்டால், பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்கு இல்லாவிட்டால், அந்த பரிசுத்தமான அனுபவங்களுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. வேதம் சொல்லுறது, நீங்கள் பராக்கிரமசாலிகள் சொல்லி, நீங்கள் சாதிக்க வேண்டியவர்கள், எழும்பி நீங்கள் பிரகாசிக்க வேண்டியவர்கள், இந்த உலகத்தை நீங்க வெளிச்சமா இருக்கணும். இந்த வாலிப சமுதாயம் எப்படி தெரியுமா உங்களுக்கு? நீ நினைக்கிறீங்க நாங்க சாதிக்கிறோம், நாங்க சாதிக்கிறோம், ஐடி ஃபீல்ட்ல நாங்க மேல நிக்கிறோம், உயர்வான வாழ்க்கை வாழ்ந்துட்டு நினைக்கிறோம். ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கையில் இருக்கிற தோத்து போகணும். எப்ப பாவம் செய்தோமோ, எப்பொழுது என்னால பாவத்தை விட முடியல, பாவத்தை விட முடியல, அந்த பாவத்தை மறக்க முடியல நினைக்கிறீங்களோ, அப்பவுமே நீங்க வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சாச்சு. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி. இல்ல, விழுந்து போய் ரொம்ப நாட்கள் ஆச்சு. வாழ்க்கையில தோல்வியை சந்தித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த நாள் கேளு, ஆண்டவரே நான் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவரே, வெற்றி உள்ள வாழ்க்கை வாழும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் சாதிக்கணும் ஆண்டவரே, பராக்கிரமசாலிகளை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே, ஒரு மோசையை போல, ஒரு எஸ்தரை போல, ஒரு தெபொராளை போல, ஒரு யோசேப்பை போல, ஒரு தானியேலை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரை சொல்லி கேட்கணும். இந்த நாட்கள்ல நீங்களே படிச்சு பாருங்க. தானியேல் புத்தகத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. ஆண்டவர் எப்படிப்பட்ட வாலிபர்களை விரும்புறாங்க தெரியுமா? தானியேல் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களும் துறைமார்களும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலே தேர்ந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவருமாகிய சில வாலிபரை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி நேபுகாத்நேச்சார் கட்டளையிடுகிறார். ராஜாவுடைய அரண்மனையிலே வாசம் பண்ணுவதற்கு யார் வேணும்? மாசு இல்லாதவர்கள், எந்த மாசும் இல்லாதவர்கள், அழகானவர்கள், அறிவுள்ளவர்கள், ஞானமுள்ளவர்கள், கல்வியிலே நிபுணர்கள், இப்ப பரிசுத்தமான சில வாலிபரை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த நேபுகாத்நேச்சார் சொல்றார். ஏன்னா ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா ஞானம் இல்லாமல் இருக்க முடியாது, முட்டாள்களுக்கு அங்க வேலை கிடையாது. அடுத்து இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு சில வாலிபர்கள் தேவை, சாதிக்கிற ஒரு கூட்டம் தேவை, பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு கூட்டம் தேவை, சில வாலிபரை கொண்டு வாருங்கள். அந்த பிள்ளைகளே, உங்கள சிலரை ஆண்டு தேடி வந்திருக்கிறார். நீ சொல்ல, ஆண்டவரே அந்த ஒருவன் நான் தான் ஆண்டவரே, அந்த ஒருத்தி நான் தான் ஆண்டவரே, என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ்ந்து ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நரக ஆட்களை வேண்டாம் ஆண்டவரே, இந்த பாவம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இளவயதில் பாவம் ஆண்டவரே என்னை நோகடித்துக் கொண்டிருக்கிறது, வாலிப நாட்களில் பாவம் என்னை சாகடித்துக் கொண்டிருக்கிறது, அந்த பாவம் வேண்டாம் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்க சொல்லி கேட்பீங்களா? இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீங்க. இயேசுவே உங்க பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுவுன்னு சொல்லி கேளுங்க, இன்றைக்கு பரிசுத்தமாக்கப்படுவீங்க.